கொங்கு மண்டலம் முழுக்க என்னை வார்த்தெடுத்து என்னை வளர்த்தெடுத்து 12 மாவட்டத்திலே என்னை உச்சாணியிலே வைத்து கொண்டாடக்கூடிய பாசமிகு அருமை உறவுகள் அத்தனை பேரும் மனமொழி மெய்களால் வணங்கி எங்கேயோ ஒரு ஓரத்தில் காய்கறி வித்துட்டு இருந்த உழவர் சந்தையில். அப்போ ஈரோடு நாகசரஸ்வதி அம்மா தான் எனக்கு பட்டிமன்றம்னா என்னன்னு சொல்லி அறிமுகப்படுத்தி சன் டிவி அரட்டையரங்கத்திலிருந்து கூட்டியாந்துச்சு. அப்போ இந்த பகுதிக்கு வர்றதுக்கு அதிகமாக அப்போ யார் நடுவர்னு கேட்டால் அப்துல் கலாம் அண்ணன் தான் நடுவர். அப்போ கால்நடைத்துறையில் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் இயற்கை விவசாயத்தின் மேல் கொண்ட அன்பால் இன்னைக்கு இயற்கை விவசாயத்துக்காக இயற்கை இடுபொருளை தயாரித்து இளைஞர்களுக்கு இலவசமாக பயிற்சி கொடுத்து அந்த இயற்கை விவசாயத்தை எப்படி மேலே கொண்டு வரணும் நம்மாழ்வார் பாடுபட்ட மாதிரி இந்த உடுமலைப்பேட்டை பகுதியிலே நிறைய பட்டிமன்றங்கள் இந்த பகுதியில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அண்ணே அப்துல் கலாம் அவர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டாவது நான் உடுமலைக்குள்ளுன்னு காலை வச்சுட்டாவே என்னை முதல்ல வரவேற்கிற பூ ராகுல் தான். எங்க ராகுல காணாமடா? எங்க ராகுல் வெளிநாடு டூர் போயிருக்கிறாரு. அதான பார்த்தேன், எப்போ வந்தாலும் நம்மளை பார்த்துருவோம், அப்படியே காணாமன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படி கொங்கு மண்டலத்துக்குள்ள அது முக்கியமாக உடுமலைக்குள்ளேன்னு வந்துட்டா ராகுல், நவீன், பவித்ர, விஜிக்குட்டி இன்னும் நிறைய சொல்லோட எல்லாரும். அதை விட மேலே அந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 40-45 நாளைக்கு முன்னாலே புக் பண்ணிட்டாங்க. இளங்கோண்ணன் பேசினார். அவர் நாங்கள் எங்கள் ஊரில் இப்படி ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம்னு இருக்கிறேங்கன்னு மார்ச் மாதம் 15ஆம் தேதி அப்படின்னாரு. ஐயா மார்ச் 10க்கு ஜனவரியிலேயே புக் பண்ணுறீங்களே அப்படின்னு. இல்லைங்கண்ணே உங்களுக்கு டேட் கிடைக்காது ராகுல் சொல்லிச்சு, அதனால் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி உண்மையாலுமே 2 மாதத்துக்கு முன்னாலேயே நம்மளுக்கு இந்த நிகழ்ச்சி வாரி கொடுத்த உறவுகள் எல்லார்த்தையும் வணக்கத்தை சொல்லி இங்கே வந்தால் பவித்ரனோட அப்பா சின்சாமி மச்சா எனக்கு ரொம்ப நெருக்கம். சொல்லப்போனால் நான் குப்பிவாளத்தில் இருக்கிறத விட உடுமலை பக்கம் இருக்கிறதா ஜாஸ்தி. இங்கே குடிமங்கலத்துறையில் குடிமங்கலத்தில் ஆரம்பித்தா இந்த பக்கம் திருமூர்த்தி மலை வரைக்கும், இந்த பக்கம் முக்கோணத்தில் ஆரம்பித்தா அமராவதி வரைக்கும் எங்கள் பருக் பாயின்னு நிறைய உறவுகள் எனக்கு இங்கெல்லாம் சம்பாரித்து கொடுத்துருக்குற அந்த செங்காட்டி மாரித்தாயி மனசார வாழ்த்தி வணங்கி நடுவர் அவர்களே, சாதாரணமாக ஒரு ஊரில் கோயில் கும்பாசயம்னா 10க்கு 10 ரூம் கட்டி அந்த ரூமுக்குள்ள அத்திமரக்கட்டையில் ஆத்தால உருவம் பண்ணி வைக்கிறது வழக்கம். கிட்டத்தட்ட நாடு 26 வருஷமா மைக் பிடிக்கிறேன். எத்தனாயிரம் மேடை ஏறியாச்சு, எத்தனாயிரம் கும்பாசயத்தை பார்த்தாச்சு. ஆனா ஒரு கல்யாண மண்டபம் ஜோடு ஒரு கோயை கட்டி அந்த கோயில்ல அத்திமரம் 1 அடிக்கு தான் வைப்பாங்க. ஆனா இங்க கிட்டத்தட்ட 4 அடி 4.5 அடிக்கு மேல அந்த ஆத்தால உருவம் பண்ணி வச்ச கிராமம் நம்ம பல்லவளையம் தானுங்க. உண்மையாலுமே ரொம்ப பெருமையா இருக்குதுங்க. இந்த ஆத்தால அழைச்சிருவோமா? உத்தமாவத்திரியே ஒரு சொல்லு வாசகியே சத்தியம் தவறாத தெய்வமே ஆத்தா செங்காட்டுக்காரி வடநாட்டு மாறி நீ பிறந்த மலையாள எல்லையிலே உடனே பிறந்த 7 கண்ணி 7 தெய்வ கண்ணி சட்டேடுலாட கண்ணி சண்டி முண்டி சாமுண்டி வராகி பிரம்மி அருக்காணி முப்படாதி ஆத்தா மகேஸ்வரி தாயே ஆத்தாணி பிறந்த மலையாள எல்லையிலே இன்னைக்கு சண்டி முண்டியால எழுத்த கருப்பு ஆனத்தார் ஓட்டதெரு கருப்பு பொடி போல நின்னதொரு கருப்பு 7 பேர் அண்ணன் தம்பி நீ கூட்டியல்லோ இன்னைக்கு பல்லவாளையத்திலே எடுத்ததோர் பிடி நூலை போட்டதோர் பிடி மண்ணு உனக்கு கோவரம் கட்டுறாங்க. உனக்கு கோவரம் கட்டுறாங்க கருங்கல்லால் அல்லவோ. இன்னைக்கு செங்கல்லால் கட்டுனா 300 வருஷமா, தர்ப புல்லால கட்டுனா 200 வருஷமா, இந்த கருங்கல்லால் கட்டுனா 1000 வருஷமா. இன்னைக்கு 1000 ஆண்டு காலம் 1000 பேரா பார்த்து இருக்கும் இந்த நிலையான ஊரிலே ஆத்தாபத்திரி தாயே நான் கூப்பிட்டு அழைக்கிறேனை கொண்ட முடிய வைத்து கூட்டக்கலரியிலே ஓடோடி வாங்களம்மா. அடி கோவக்காரி கொண்ட வந்தலையிலே பொரியோட கட்டி இன்னைக்கு மாலை மரத்தை வெட்டி 3 கவட்டி கட்டி இன்னைக்கு கொசவம் பொரியோட கொண்டாந்து கட்டி கொஞ்சம் மரச்சராயி ஒளியா எரியுதம்மா உன்னோட திருமுகோ. இன்னைக்கு ஊரு செழிச்சு வர, உத்த மழை வேஞ்சு வர, நாடு செழிச்சு வர, நல்ல மழை வேஞ்சு வர ஆத்தா உனக்கு 1000 மாலா ரித்தரியார் மஞ்சளா இன்னைக்கு பொன்னாறு மாலா முத்தரியார் மஞ்சளா காணுக்கோ கடக தண்டைகளுக்கோ முத்துமணி தோளுக்கு துளசு மணி தொப்புளில வீரமணி அந்த சிங்கமுகவாகடிய சீரியாடி வரவே. அங்க
ஆத்துல தலைமுழுக இறக்கு வந்து நேரமணி குளத்துல தலைமுழுக அங்க குளத்துல தலைமுழுக கொடி பாசம் பண்ணி ஆத்தரைய ஊத்தரைச்சு ஊத்து தலைமுழுகி எந்த ஐ மாறியவோ உனக்கு தளஞ்சரப்பும் பச்சை நேரம் இன்னைக்கு தளஞ்சரப்பும் பச்சை நேரம் எங்கதா யார் குளிக்கையிலே அவ முடியோ தங்க நேரம் இன்னைக்கு காஞ்சரப்பும் பச்சை நேரம் எங்க பத்திரி குளிக்கையிலே அவ முடியோ வெள்ளி நேரம் அந்த ஆரடி கூந்தல அவுத்துட்டு கோதி எந்த ஈஸ்வரி உத்தமாவத்தனி ஒரு சொல்லு வாசிக்க ஆளாடு கோநாடு அழகு பண்ணி வளநாடு உஞ்சலூர் பட்டணம் 9 வாசம் வாச்சலூர் பட்டணம் 18 வாசம் திருக்காம்புலியூர் சின்னப்பண்ணி வளநாடு பாச்சாம்புலியூர் பெரியபடி வளநாடு இன்னைக்கு தாமரைக்கு 3 மக்கள் தேங்காய்க்கு 3 கண்ணு எங்க அண்ணமார் சாமிகளே இன்னைக்கு காராள வம்சத்திலே மேலான குளத்திலே வரகுண்ணா பெருங்குடியாங்கோட்டத்தில் பிறந்தாலே இன்னைக்கு வாரசனமாயிரமா வெட்டுங்கடாமாயிரமா துள்ளுங்கடாயிரமா உனக்கு துடிச்சதோ ரத்தமப்பா ஆத்தாறு காணி தங்கமே நான் கூப்பிட்டு அழைக்கிறேனே ஒத்தப்பனை விட்டு ஒடிக்கால் மேட்டை விட்டு சண்டிப்பனை விட்டு சமுத்திரத்து எல்லாம் விட்டு 7 மலை தாண்டி 7 கடை தாண்டி அந்த தவசு கம்ப முட்டரைக்கு ஆத்தா பெரிய காண்டி என்ன விதம் ஆடிவாரா நான் கூப்பிட்டு அழைக்கிறேனே இந்நேரம் வேளையிலே அல்லைக்கட்டுமா தாயே அல்லைக்கட்டுமா அவ கதங்கையலு வேற அல்லைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அவ கதங்கையலு வேற அழைக்கட்டுமா அல்லைக்கட்டுமா தாயே அல்லைக்கட்டுமா அவ கதங்கையலு வேற அல்லைக்கட்டுமா ஓடோடி வாமா செங்காட்டு மாறி அடி உனக்கு எடுத்தவளே உத்தராத்து போட்டவளே மம்ம எடுத்தவளே அபய குரல் கொடுத்த அந்த நேரோடி வரும் சாமைய போறத்தாலே அழைக்கட்டுமா அந்த சாம்புராணி வாசகிய அழைக்கட்டுமா தீராத்தி நோய் கொண்ட பாலாத்து காரியம் இருக்க குடி மாறியால அழைக்கட்டுமா அதை இருந்து வர தர்மபல அழைக்கட்டுமா அல்லைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அவ கதங்கையலு வேற அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அவ கதங்கையலு வேற அழைக்கட்டுமா அப்படி சிலுக்க 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 வராளே செங்காட்டியா சிரிச்சுக்கிட்டே ஆடி வராளே பறந்து பறந்து வராளே மாரியம்மா பாம்பரமா சொல்லு வராளே ஓடோடி வாமா தாயே போடவக்காரி மயில முசேலக்காரி தங்க நிறத்துக்காரி தர்மமுள்ள வத்தினியா உத்தமாலும் பத்தினியா ஒரு சொல்லு வாசகி பத்தியம் தவறாத தர்மமுள்ள வத்தினியா சிலுக்க தாகி சிலுக்க அப்படி சிலுக்க போடு சிலுக்க 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 வராளே மாரியம்மா சிரிச்சுக்கிட்டே அடி வராளே பறந்து பறந்து வராளே மாரியம்மா பம்பரமா சொல்லிட்டு வராளே கருப்பணவே தங்க கலசமினுதே அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமினுதே மலையா மலையழக மாமலையாளுண்டு வண்டியே மலையா மலையழக மாமலையாளுண்டு வண்டி சிலையாயிருக்கும் அவ தீரியாடி ஓடி வர அங்கே ஐயா அங்கே அங்கே கிட்டி
முழங்குது கருப்பசாமி தங்க கலசமின்னுது அங்கே கிட்டி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமின்னுது குதிரையில வேளாளன் கோட்டையில குதிரையில வேளாளன் கோட்டையில தங்க நேரத்தில தருமபுள்ள வெத்தினிய அங்க போல வெத்தெடுத்து அண்ணமாறு வரானுங்க அங்கே ஐயா அங்கே அங்கே கிட்டி முழங்குது அண்ணமாறு தங்க கலசமின்னுது அங்கே கிட்டி முழங்குது அண்ணமாறு தங்க கலசமின்னுது இங்கே இடி முழங்குது அண்ணமாறு தங்க கலசமின்னுது இங்கே இடி முழங்குது எங்க செங்காட்டு மாறி தாயுடைய முகம் அங்க தங்க குடம் போல தலதாதாவன வந்ததா போ நடுவரவர்களே நல்ல ஊரு நல்ல மக்கள் நம்ம பல்லவாளத்துல வேற பாட்டி பண்றதுக்கு போறமேனு சரி சும்மா போன என்ன பாக்க உடம்புறி விட்டு 4 பேர் அப்படின்னு ஓடி ஓடி தோட்டத்துக்குள்ள பாக்குற மல்லிப்பூ பூத்து கிடக்குது முல்லைப்பூ பூத்து கிடக்குது சாதி முல்லை பூத்துக்குது சரக்கணம் பூத்துக்குது ஊமத்தம் பூ கூட பூத்துக்குதுங்க நடுவரவர்களே அதை கொண்டாந்து வாட்டா காத்தால பொறிச்சிட்டு வந்தா பொழுதாடு வாடி போமென்னு எப்பவும் வாடாத பூவு பருத்தி பூ கொண்டாந்து பாதத்துல போடுறத நான் பெருமையா நினைக்கிறேன். ஏப்பா பருத்தி பூ கொண்டு வந்து போடுற? நீ கேட்கல வாசம் கொடுக்குற பூ 1000 பூ இருக்குதாடா, வாசமே இல்லாத பருத்தி பூ கொண்டாந்து ஏன்டா பைத்தியாரா இங்க போடுறீங்க நீங்க கேட்கல. ஏன் தெரியுமா, நான் மற்ற பூ காட்டிலி பருத்தி பூ வசத்தின்னு கொண்டாந்து இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் போடுறேன். மற்ற பூவெல்லாம் காத்தால ஊத்தா பொழுதாடு வாடி போகுங்க. பருத்தி ஒண்ணுதான் பஞ்சாகி நூலாகி உலக மக்களுடைய மானத்தை காப்பாத்துதுங்க. இங்க வாழக்கூடிய மக்கள் தன் உழைப்பிலே வாழக்கூடியவங்க. ஒரு நாள் அடுத்தவன் உழைப்புக்கு ஆசைப்படாத மக்கள் வாழ்ற மண்ணுக்கு பருத்தி பூ போடுறங்க. சிறப்பியா நீங்க நல்லவரு வல்லவரு நாளும் தெரிஞ்சவரு நீங்கள தான் வேணும்னு இளங்கோ மாமனும் ராகுலு அவ அப்ப ரவி எல்லாம் சரி போராட்டம் பண்ணி போர்க்கொடி தூக்கி உங்களை கொண்டாந்து நடுவால உட்கார வச்சிருக்கிறாங்களே. இந்த சனத்துக்கு நீங்க ஒரு துரோகம் பண்ணலாமா? என்ன மாப்பிள்ள துரோகம் பண்ண? நம்ம காத்தாலேயே வந்துட்டு நம்மளுக்கு ஹோட்டல் ரூம் போட்டு கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுத்து சரவணம் பைய கூடயே இருந்து அரவிந்த மண்டனம் இல்லையோ வந்துட்டு அவன் நல்லா மாடு வச்சு பால் கறக்கிறவன். ஆனா மஞ்சமா வந்துட்டான்னு சொல்லி மாட்டை கூட விட்டு போட்டு கூட வந்து நின்னானே. இப்படி துரோகம் பண்ணி இருக்கிறீங்களே, நாளைக்கு வெளியே போய் அவன் 4 பக்கம் 4 பேர் 4 விதமா பேசினா நான் எந்த கவுத்து போட்டு தொகுட்டையா? என்னையா துரோகம் பண்ண? ஏன் நேற்று நம்ம திருத்தல பூட்டிக்கிட்டு பட்டிமன்றம் பண்ணலாம், இன்னைக்கு நம்ம உடுமலை பாட்டியல் பண்றோம். அங்கிருந்து இங்க வந்தமே வர வர கூடத்தானே வந்தேன். ஒரு வார்த்தை என்ற கிட்ட கேட்டுக்கலாம் இல்லையா? இப்படி பண்ணலாமா? என்னையா பண்ண? நடுவரவர்களே நீங்க செஞ்ச பாவத்தை போக்க அந்த திருமூர்த்தி மலையில மேலேறி அந்த திருமூர்த்தி மலை அப்பட கும்பிட்டு அந்த சொன தண்ணியில தண்ணி வாத்தா போவோம்மா. அந்த வெள்ளிகிரி மலை 7 மலை ஏறி 7வது சொனையில குளிச்சா போவோம்மா. எங்க அருக்காளி தங்கம் உண்டு பண்ணாலே அங்க குக்கி குடிச்ச பக்கமெல்லாம் குண்டாம் பள்ளம்னு சொல்லி அந்த நகமரம் பொழுது வன்னி மரத்துல வர தண்ணியில குளிச்சா போவோம்மா. அந்த காசியில குளிச்சா தொலையுமா. அந்த ராமேஸ்வரம் போய் 24 தீர்த்தத்துல 27 மட்டும் தலைமுழுகனா போகுமா. இப்படி பண்ணலாமா? என்னதாயா பண்ண? என்ன பண்ணணும்னு தெரியாமதான் குத்துக்கல்லு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறியா? அதையாவது சொல்லையா. நடுவரவர்களே நாளைக்கு நான் உடுமலைப்பேட்டைக்குள்ள வந்தா நாளைக்கு அவனம் மாதிரி வேணும் மானகட்டனாகி துறங்கோடத்துக்கு அவன் இப்படி பண்ணி போட்டான்னு என்னை நாக்கு மேல வல்ல போட்டு பேசுவாங்களே என்ற மனசு தாக்குமா. ஏன் நடுவரவர்களே இப்படி துரோகம் பண்ணுனீங்க? என்னடா பண்ண? நடுவரவர்களே பட்டிமன்றம் பேசுறதுக்கு நல்ல பேச்சாளர் வேணும்னு சொல்லித்தாடா இலக்கோ பண்ணு ராகலம் நம்மளுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்க. ஆமா, நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு வர சொன்னா 2 பைத்தியகாரிகளை கூட்டியாந்து இருக்கிறீங்களே. யாரியா பைத்தியம்? இது பைத்தியமா அது பைத்தியமா? 2 சேலை கட்டி இருக்கியா? ஊர் உலகத்துல 6 சேலை கட்டல இவளுக்கு 2 தான் அதிசயமா கட்டிக்கிட்டாலுவியாக்கா. 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சியா? இந்தியாவில எவ கல்யாணம் முடிச்சு மூச்சு வைக்கிறாங்க. 2 பேருக்கு புள்ள இருக்கியா? உலகத்துல எவ்வளவோ உள்ள பக்கம் இவ்வளவு அதிசயமா பட்டு 2 பேருக்கு புருஷன் இருக்காயா? தமிழ்நாட்டுல 6க்கு புருஷன் இருக்கிற வீலுக்கு இருக்கிறேன். 2 பேரும் படிச்சிருக்காங்கயா. நடுவரவர்களை நீங்க படிச்சு வாத்தியாரா 27 வருஷமா வேலை பார்த்து என்ன பிரயோசனம்? 2 பேருமே படிச்ச வைத்தியா. இருமா 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 தம்பி, ஒரு
தம்பி ஆ, பெண்களை மேடை ஏத்தி சிறப்பு செய்யணுமே ஒழிய ஆ, இது மாதிரி பைத்தியம்லாம் திட்டக்கூடாது. அது சரி. ஏமா கோச்சிட்டு போறியம்மா? அம்மா ஒரு நிமிஷம். கோபம் வரும், ஏன்னா அவன் கேட்ட கேள்வி எப்படி. கோபம் வரணும், வர்றது இயற்கை. நீங்க கோச்சிட்டு போங்க, வேண்டாம்னு சொல்லல. கோச்சிட்டு போற எவ்வளோ தண்ணி பாட்டில் தூக்கிட்டு போவாளா? உன் சென்ம புத்தி எதுல அடிச்சாலும் போகாது போல இருக்கு. அப்ப எத்தனை பாட்டில்? 2, 1 உனக்கு, இன்னொன்னு அண்ணனுக்கு. வேற என்ன எடுத்த? வேற என்ன எடுத்தோம்னு சொல்லு. அட பிச்சை, பிச்சைக்கார எனக்கு வச்ச கேக்க தூக்கி அட கேட்டா உள்ளோட கொடுக்க போறான். வேற என்ன எடுத்த? பொன்னாடைய தூக்கி இருக்கிய, பண்ணாட. எனக்கு உங்களுக்கு போத்துறது ஓன் செல்லுடா. எங்க இங்க தாங்க வச்சுட்டு எந்திரிச்சே. உள்ள ஊடுருவிட்டாலும் ஊழு. உன்னை பட்டிமன்றம் பேச கூப்பிட்டாங்களா, ஆட்டையை போட கூப்பிட்டாங்களா? நான் கண்டிக்கிறேன் மனு, உட்காருமா. இப்படிலாம் இது மாதிரி திருட்டுத்தனம் பண்ணாதம்மா. அந்த அம்மா போதும் பச்சை திட்டு வரியா? என்ன ஆர்வம்! 2 பைத்தியம் ஐயா, இது 2 பைத்தியம் ஐயா. அக்வார் ISI 9001 பைத்தியம். நல்லா பாரியா, இது 2 பைத்தியம் கிடையாதுயா. அப்புறம் எனக்கு நல்லா தெரியும், இது 2மே லூசு. நல்ல தலைப்பு, அருமையான தலைப்பு, அற்புதமான தலைப்பு, உடுமலைப்பேட்டையில பேச வேண்டிய தலைப்பு, பல்லவாளத்துக்கு அவனுடைய கொடுத்த தலைப்பு. ஆமா, என்ன தலைப்பு? தலைப்பு தான் சொன்ன இல்லையா? எவ்வளோ சொன்னா குறைச்சா பாவீங்க. இட்லிக்கு தேவை சாம்பாரா சட்னியா? நான் என்ன தலைப்புல பேசுறேன்? நீ சாம்பார்ல பேசுற. நடுவர் அவர்களை என்னதான் பொசுன்னு ஏழு இட்லி சட்னி வந்து சட்டுன்னு சளிச்சு போகுங்க. ஆனா சாம்பார் அப்படி இல்லைங்க. காப்படி தெவரப்பருப்பு, காப்படி பாசி பருப்பு, 2 குக்கர்ல போட்டு நல்ல மையம் வேவிச்சு அதுல அரசாணிக்காய் 2 துண்டை வெட்டி போட்டு அதுல 2 தக்காளி பழம், ஒரு அரைப்படிக்கு சின்ன வெங்காயத்தை தொளிச்சு உள்ள கொட்டி நல்ல 4 விசில் விட்டுறோம். விட்டு இறக்கி வச்சதுக்கு அப்புறம் சீரகம், மிளகு, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெந்தயம், பெருங்காயம், பட்டை மிளகா, இது அதுக்காப்பில் எண்ணெய் போடாத வறுத்து ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூளை போட்டு அரைச்சல் தேங்காய் வச்சு அம்மியில் அரைச்சி அடாடாடாடாடா நல்லெண்ணெயில் தாளிச்சு அந்த சாம்பாரில் ஊற்றுனா இட்லிக்கு சட்னி எண்ணெயா சட்னி. சாம்பாரை தொட்டு தின்னா 7 அடை இட்லி எப்படி போகல தெரியாது. நீ எந்த தலைப்பு கொடுத்தாலும் பேசுவாயா? தலைப்பை கட்ட இட்லிக்கு தேவை சட்னியா சாம்பார். நாடும் வீடும் சிறக்க காரணம் ஆண்களின் உழைப்பா, பெண்களின் பொறுப்பா? பொம்பளை பொறுப்பா இருந்தா எங்க 2 பேருக்கு இங்க என்ன வேலைன்னு கேக்குறேன். வீட்டுக்குள்ள கால வச்சாலே புடுங்குறாளாச்சு. உப்பு இல்ல, அரிசி இல்ல, பருப்பு இல்ல, தக்காளி இல்ல, வெங்காயம் இல்ல, மிளகாய் இல்ல, அது இல்ல, இது இல்ல. எம்பட பொண்டாட்டி நான் சொன்ன பொழைக்கிற வெள்ளாச்சி எவ்வளாச்சி இல்லையும் பாலா அடியே இருக்குதுன்னு சொல்லி பழகு. எந்த குடும்பத்துல ஒருத்தி இல்லேன்னு பஞ்சப்பாட்டு படிக்கிறாளோ அந்த குடும்பத்துல இல்லாதையே போயிடும் லட்சுமி. இது அங்க மாட்டா, இருக்குதுன்னு சொல்லி பழகுன்னு. அப்படியா? உப்பு டப்பா காலியா இருக்குது, அரிசி டப்பா காலியா இருக்குது, பருப்பு டப்பா காலியா இருக்குது, இங்க புருஷனுக்கு பாக்கெட்டும் காலியா தான் இருக்குது. நான் தெரியாம கேட்கிற நடுவர் அவர்களே, ஒருத்தர் ஒரு நாளைக்கு 50 ரூபாய் சம்பாதிக்கிறான்னு வைங்க. அவன் பொண்டாட்டி எத்தனை தடவை காப்பி குடிக்கும்? ஒரு தடவை காப்பி குடிக்கலாம். அதானுங்க உலக வழக்கம். ஆமா, புருஷ வருமானம் என்னமோ அதுக்குள்ளதான பொம்பளை செலவு பண்ணணும். 50 ரூபாய் சம்பாதிக்கிற பொண்டாட்டி 9 மட்டும் புரு காப்பி போட்டு குடிச்சா அந்த குடும்பத்துல சந்தோஷம் வருமா? எப்படி வரும்? 50 ரூபாய் சம்பளக்கார பொண்டாட்டி 9 மட்டும் காப்பி குடிச்சா அடி. 100 ரூபாய் சம்பளக்கார பொண்டாட்டி 7 மட்டும் சோத்த தின்ன அடி. 500 ரூபாய் சம்பளக்காரன் பொண்டாட்டி 5000 ரூபாய்க்கு காஞ்சிபுரம் பட்டு எடுத்து கட்டணும்னு நினைக்கிறாளே, இதுதான் பொம்பளை பொறுப்பா? நடுவர் அவர்களே, அந்த காலத்துல பெத்த ஆயா மாறுவோம் மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாங்க. கண்ணால மூச்சு வந்ததுமே விளக்கண கிண்ணி இருக்கு, விளக்கண கிண்ணியில 3 மஞ்சள் கட்டி ஊறிட்டே கிடக்கு. பொடக்காளியில உரகல்னு ஒரு கல் எடுத்து வந்து வச்சிருப்பாங்க. அந்த கல்லுல உரைச்சு மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு நெத்தி நிறைய குங்குமம் வச்சு அள்ளி முடிஞ்சு கொண்டையிட்டு ஒரு இத்தனை பூ வச்சு நடந்து வந்தா எங்க செங்காட்டுக்காரி மாரியாத்தாலே வர்ற மாதிரி. ஒரு நல்ல காரியத்துக்கு போறவே, ஒரு மாடு வாங்க, விதை விதைக்க, கருத இருக்க, பொண்ணு பார்க்க, வயக்காடு கரை மண்ண, ஒரு இடம்ட்டு ஒரு குடி போக, ஒரு தொழில் பண்ண, ஒரு வட்டிக்கு பணம் வாங்க போறவே அந்த மவராட்சி பூச்சியில் முடிச்சுக்கிட்டு போனா போற காரியம் விளங்கும். இந்த காலத்துல எந்த குமரியில மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறாள்களா? அல்ல பேரன் லெவலி, பேத்தி லெவலி, ஆயா லெவலி, அப்பத்தா லெவலி, ஆட்டலு மாட்டலு அமைக்கி சிமிக்கி மேஸ்திரி என்ன கலவை கலைக்கு செவத்துல அடிக்கிறாரு. எங்க கௌதமி அடிப்பா பாரு. என் பொண்டாட்டி சொன்ன, மாமா
மூஞ்சி பூரா பிம்பிள்ஸா வந்துருச்சு என்ன பண்ணிட்டுனா நான் சொன்னேன் 15-16 வயசுல வந்தா தாண்டி அதுக்கு பேர் பிம்பிள்ஸ், 40 வருஷத்துல வந்தா அதுக்கு பேர் வங்கு வரக்கு நல்ல ஆவாரப்பட்டை அஞ்சு போட்டு கழுவு சுத்தமா போகும். அவ சொன்னா அதெல்லாம் ஆகாது, ஒழுக்கு மரியாதையா 4500 பணம் கூட நம்ம போய் பட்டர் பேசியல் பண்றோம்னா, பால் கறந்து வியாபாரம் பண்ற நாய்க்கு பட்டர் பேசியல் பத்தி என்ன தெரியும். நான் சொன்னேன் பட்டர் பேசியல் 4500 செலவு பண்ண வேண்டாம், மாட்டுச்சாணி மூஞ்சில் போட்டு கழுவு சுத்தமா போயிருமே. மாட்டுச்சாணி யாராவது முகத்துக்கு போடுவாங்களா ஐயா? எனக்கு கொரோனா காலத்துல ஊடுதவராத மாட்டுச்சாணி போட்டு போடுவணுமே எனத்துக்கு. கொரோனா கிருமி வீட்டுக்குள்ள வரக்கூடாது, கொரோனாங்கிறது கிருமி, மாட்டுச்சாணிங்கிறது கிருமி நாசினி, வீட்டுக்குள்ள வரப்படாது போட்டோம்ல. அப்ப அந்த முகத்துல பிம்பிள்ஸ் எதுனால வருது? கிருமினால வருது. அப்ப அந்த கிருமி நீக்கிறதுக்கு மாட்டுச்சாணிங்கிற கிருமி நாசினி போடக்கூடாது. என்ன அறிவு! தேங்க்யூ. சாப்பாடு தான் சாப்பிட்டியா? முடிச்சுதான் சோறு போடுறேன் இருக்கிறேன் பவித்திர. நடுவர் அவர்களே அவன் சொன்ன அதெல்லாம் ஆகாது, ஒழுக்க மரியாதையா 4500 பணம் கொடு நான் போய் பட்டர் பேசியல் பண்றோம்னா. என்னடா பட்டர் பேசியல்னு பார்த்தா அக்கா இந்த பாலாடை இருக்குல்ல பாலாடை, அந்த பாலாடை எடுத்து இந்த பண்ணாடை மூஞ்சில் ஒட்டி செத்த பணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி படி படுக்க வச்சிருக்காங்க. எவ்வளவு செலவுனா 4500 சொன்னால எனக்கு நெஞ்சு வலியே வந்துட்டது. குடிமக்களை சந்தையில 4500 ஒரு வெள்ளாட்டை வாங்கி விட்டா வருஷம் 2 குட்டி ஓடு பல்லங்க. ஆமா நீ சொன்ன இந்த நான் போன வருஷம் ஒரு வெள்ளாடு வாங்கி விட்டேன், குட்டியே போடல. ஏங்க கிடா ஆடு குட்டி போடாதாம்ல? கேடாயாடு எப்படிங்க குட்டி போடு? பொட்டையாடு தான் போடியா? என் பக்கத்து வீட்டுக்காரன் குட்டி போடுது, அது பொட்டையாடா இருக்கு போடியா? அவன் வீட்டுல கிடாடு இல்லையா? உங்க வீட்டுல கடாயாடு இருக்குதுல? ரைட்டா. எத்தனை குட்டி போட்டுருக்குது? 2 குட்டி. நாளைக்கு காலையில் போய் நேரா அவன் சட்டை எட்டி பிடிங்க. அடே அறிவு கட்டவனே, அடுத்தவன் குடி கெடுத்தவனே, உன் வீட்டுல கெடா இல்ல மூட்டு கெடா சேர்ந்து உன் மூட்டு பொட்டையாடு குட்டி போட்டுருக்குது. ஒழுக்க மரியாதையா 2 குட்டியில 1 குட்டி பங்குகளுக்கு கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டீங்க? அவ சண்டைக்கு வந்தா சொல்லுங்க. திருப்பூர்கார் இருக்கிறார், நம்ம தலைவர் இருக்கிறார், ஊராட்சி மன்ற தலைவர், எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் வச்சு அவனை மார்கை வாங்கி அந்த நட்ட காலக்கிட்ட உங்களுக்கு பங்கு வாங்கி கொடுக்கறேங்க. நானே கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டீங்க? அவ சண்டைக்கு வருவான். எருக்கும் சண்டைக்கு வேற. இன்னைக்கு ஆட்டுக்குட்டியில பங்கு கேப்ப, நாளைக்கு ஆட்டுக்குட்டியே கேப்பான்னு சண்டைக்கு வருவான். சார் ஆட்டுக்குட்டியோ கேப் விட்டதுல இவ்வளவு பிரச்சனையா? நடுவர் அவர்களே 4500 செலவு பண்ணி இன்னொரு புருஷனை கட்ட போறேன். கல்யாணம் முடிச்சு 15 வருஷமா வச்சு பொழைக்கிறேன்ல. நான் கேட்டேன் எனத்துக்கெல்லாம் 4500 செலவு பண்ணி மேக்கப் போடுறீங்க. நான் இடத்துக்கு 4500 செலவு பண்ணி மேக்கப் போடுறேன், பாக்குறீங்களுக்கெல்லாம் அழகா தெரிய வேண்டாமான்னு கட்டண வருஷம் கிட்ட சொல்றாளே. தமிழ்நாட்டு பண்பாட்டுப்படி அவன் பொண்டாட்டி அவனுக்கு அழகா தெரிஞ்சா போதும். அடுத்தவன் பொண்டாட்டி அழகா தெரிஞ்சவன் என்ன பண்ண போற? எம்பட பொண்டாட்டி எனக்கு அழகா தெரிஞ்சா எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஊர் பயில ஊரே மொண்டாட்டி சைட் எடுத்து தெரிஞ்சா நான் விட்டு வெளியே வர முடியுமா? எப்படி முடியும்? பட்டிமன்றம் பேச முடியுமா? பாலாவாரம் பண்ண முடியுமா? உழவர் சேர்ந்து போக முடியுமா? இல்ல இயற்கை விவசாயம் தான் செய்ய முடியுமா? புருஷன் சொன்னா பொண்டாட்டி கேட்கணுமா? கேட்கல. நான் பாலக்கோட்டு தெற்க திருப்பூர் வந்துட்டேன், இவன் மேக்கப் போட வடக்க நம்பியூர் போயிட்டான். நான் பால் ஊத்திட்டு வந்து பாக்குற மாடு ஊர பக்கத்து காட்டு மேய்ச்சிட்டு கிடக்குது. பையனோடி பிடிக்காத எங்கட கொம்மானு அம்மா பேசியல் பண்ண போயிட்டான். உட்ட மண்டி போறதுக்கு போய் பாக்குறேன், 4 பொம்பளைங்க குண்டா ராணி ஆட்டமும் கௌதமி ஆட்டமும் படுத்திருக்கிறாளுவோ. இதுல எவ எம்பொண்டாட்டின்னு தெரியல. நான் முள்ள கிட்ட போய் அம்மணியோ அடி ராஜேஸ்வரிங்கிற எவ்வளவுமே வாய் திறக்கலீனா. அங்கதான் அனுமாருக்கு வெண்ணக்காய் சாத்திர மாதிரி பூச்சி ஓரம் மைதாமா ஒட்டி 2 வெள்ளரிக்காய் வெட்டி மல்லாக்க படுத்திருக்கிறான். நம்ம அடையாளம் தெரியாத அடுத்த போட்டாட்டி கையை பிடிச்சுழுத்தா 4 பேர் இன்னும் பார்க்கும். பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் மஞ்சுநாத இப்படி அடுத்த போட்டாட்டி கையை பிடிச்சுழுத்து போட்டாங்கிற அவ பேர் எனக்கு வந்துடாதா நடுவர் அவர்களே? அப்படி ஒரு அவச்சொல்லு வாழ்க்கையிலே வராதுடா நடுவர் அவர்கள். அந்த ஒரு சொல் இருந்தப்போ அது நான் நல்லா கவரிமான் பரம்பரைங்க. உடம்புல ஒரு முடி போனால உயிர் போனதுக்கு சமானமா வாழ்றவன் மஞ்சுநாத. அப்ப எப்பவும் உயிர் போயிருக்கணுமே. உங்க கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் விளங்கவா வரைய. நடுவர் அவர்களை 4 பொம்பளை படுத்திருந்தாங்க, அடையாளம் தெரியல. நான் முள்ள கிட்ட போய் அம்மணியோ அடி ராஜிங்கிற எவ்வளவுமே வாய் திறக்கல. அப்புறம் அந்த ஓனரமும் ஓரமா பொண்ணு பேசிட்டு இருந்தா. என் கண்ணே பொண்டாட்டி வந்தாலே பாத்தியான்னு. உள்ள 4 லேடிஸ் இருக்கிறாங்க, யாரையும் சம்சாரம்னா. அந்த இளவு தெரிஞ்சாத்த எழுப்பி கூட்டிட்டு போயிருவேனே. எல்லாம் தண்ணி பேரலாட்டு உருட்டு கிடக்குறாரு. அடையாளம் தெரியாத நம்ம அடுத்த மோட்டாட்டிட்டு போன வம்பா எழுப்பிட்டு அவன் கேட்ட உன கண்ணால பூச்சி எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 15 வருஷம் 15 இயர்ஸ். கல்யாணம் வச்சு 5 வருஷமா உங்களோட பொண்டாட்டி உங்ககிட்ட பிழைக்கிறேன், நீ அடையாளம் சிக்கலிங்கிற.
அவன் மேக்கப் போட வந்து 15 நிமிஷம் தானே ஆச்சு, எனக்கு எப்படி தெரியும்னா அவ கேட்ட. கரெக்ட். நாங்க ரெண்டு பேசிட்டு இருந்தோமா, கதவு சைஸா திறந்துருந்தது. இந்த நாய் ஒண்ணு இருக்குமே மோசு மோசுன்னு, டாபர்மேன், அது மொன்னவாள் நாய்ங்க. சிப்பி பாரு, அது மூஞ்சிவாள் நாய்ங்க. பொம்பேரியன், அந்த பொம்மிரி நாய். அது என்ன பண்ணுச்சு, கதவு சந்தல் முட்டிட்டு உள்ள போச்சு. என்னை பெத்த ஆயாமாரு பல்லவாளத்துல இத்தனை பேர் இருக்கிறீங்க, பாலாடை பார்த்தா நாய்கம்னு இருக்குமா? பால் சட்டி கண்டாவே 7 நக்கு நக்கு. பாலாடை கண்டோன்னு அந்த நாய் என்ன பண்ணுது, சேர் மேல ஏறி படுத்திருக்கிறவங்க மூஞ்சி போய் சொலுக்கு சொலுக்கு சொலுக்குன்னு நக்குது. நக்கிறது நாயின்னு படுத்திருக்கிற நாய் தெரியும். இவ கேட்கறா, ஏமேடா 4500 ரூபா பணம் வாங்கிட்டு 3/4 மணி நேரம் கழிச்சு பேசியில ரிமூவ் பண்ற மணிக்கு 10 நிமிஷத்துல பண்றீங்க கேட்கறாளே. இன்னைக்கு நாய் நக்கறக்கு 4500 ரூபா கொப்பன் சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுத்தானா? அப்படி கேளு. இழிச்சுவாய் ஆம்பளை மானா வரதேசி மண்டமே தன்னாசின்னு எங்கேயோ போய் தேங்காய் போட்டு தென்னந்தோப்பு குத்தை கொட்டி அங்க முடிச்சு இங்க முடிச்சு கேரளா கட்டி வட்டி கொடுத்து சம்பாரிச்சு கொடுத்தா நாய் நக்குறாளே. இந்த பொண்டாட்டி என்னைய பொறுப்பா இருக்க நீ பேசறதுக்கு வந்திருக்க. அப்படி கேளியா? நல்லா பாருங்க, டவுசர் பாக்கெட்ல 1,93,500 ரூபா வச்சிருக்கிறேன். எவ்வளவு? 1,93,500 ரூபீஸ். தேர்தல் நடத்தை விதிமுறை மீறல்றாது, பறிமுதல் பண்ணிடுவாங்க. எவ்வளவு வச்சிருக்க? 1,93,500 ரூபா. மாப்பிள்ள, உலகத்திலே விலையுறந்த டவுசர் ஒன் டவுசர் தான்டா. திடீர்னு இப்ப திருட வந்தான்னு வச்சுக்க, என்னையெல்லாம் செயினை கழட்ட சொல்லுவான், மோதிரத்தை கழட்ட சொல்லுவான். உன்னைய வெடி வெடி பாடுபட்டு சம்பாரிச்சு வச்சுக்கிறேன், கண்டம் தொண்டு பொறுக்க வச்சுக்கிறேன். நடுவரவர்களே, இந்த 1,93,500 ரூபாய் இந்த மேடையில வைக்கிறேன். சொத்தல் ஜாலி சொல்லலியாது பல்லவாளத்துல வாழக்கூடிய எல்லா சனத்தையும் முன்னால வச்சு எங்க ஆத்தா அத்திக்கட்டக்காரி ஆறுமுகக்காரி செங்காட்டு மாறி கோய வாசல்ல அந்த பணத்தை இந்த மேடையில வைக்கிறேன். கௌதமி அவர்களையும் ராணி அவர்களையும் 2 பேரையும் தாம் முதுக தானே திரும்பி பார்க்க சொல்லுங்க. 10,000 மணத்தை எங்க ரவி மச்சான் கையிலும் எங்க இளங்கோ மச்சான் கையிலையும் கொடுத்து உங்க கையில கொடுக்க சொல்றேன். அவ்வளவு வேணாம்யா. சரி, ஒரு 50,000 ரூபாய் மட்டும் குடியா. இது 2 பேரும் முதுகை நான் திரும்பி பாக்குறேன். ஏது அதுக்கெல்லாம் அவ புருஷா இருக்கிறான், அவங்களே பாக்கட்டும். 6 கட்ட நாய்வா. நடுவரவர்களை 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் எந்த பொம்பளையாவது தன்னோட முதுகு திரும்பி பார்க்க முடியுமா? முடியாது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? அப்புறம் யார் வாக்கறக்காக இந்த காலத்துல பொம்பளைக்கு சாக்கெட்ல முதுகுல கதவு நிலவு சன்னலு ஓப்படி நிலப்படி எல்லாம் வைக்கிறாங்க? அப்படி கேளு. பாரு, முந்தானையில கல்லு பதிச்சா முன்னால் எழுத்து இப்படி பாக்கலாம். பாரு, கழுத்துல கல்லு பதிச்சா கண்ணாடியினாலும் பாக்கலாம். என்னைக்கு இந்த பொண்டாட்டி பூரா ஆரி உறக்குன்னு அரைப்படி கல் எடுத்து முதுகுல அப்புனாளுகளோ புருஷனுக்கு பூரா கிட்னியில கல் வந்து கிடக்குறேன். அங்க இருந்து இங்க எப்படி மாப்பிள்ள வந்துச்சு? எல்லாம் மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் ஆகி போல இருக்குது. எப்படி செலவு இல்லாம ஆயிருக்கு பாரு. அத விட ஒரு கொடுமைக்கா என்ன, நம்ம பொண்டாட்டி சாக்கெட்ல 2 நாடாவ கட்டி தொங்கிட்டு 2 குண்டை தொங்கிட்டு இருந்தா நடந்து போற டும்முக்கு 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 ஆடுது. தினத்துக்கு சாக்கெட்ல நாடா தொங்குதுன்னு. யோ, நீ டவுசர்ல நாடா வச்ச, நான் ஜாக்கெட்ல நாடா வச்சேன். 1.5 நாடாவை நான் கேட்டனா 8 நாடா அப்படி கேட்காதீங்கிறாள். இது நாடா ஐயா? மாப்பிள்ள, உனக்கு ஒண்ணு தெரியாதே. என்னங்க? என் பொண்டாட்டி இந்த தீபாவளிக்கு ஜாக்கெட் தைக்க சொன்னாடா. டைலர்கிட்ட கொண்டே அளவு ஜாக்கெட்டை கொடுத்தண்டா. சரி, அவன் பிரிச்சு பார்த்துட்டு 2,100 ரூபா கூலி கேட்கிறான்டா. எத்தனை ஜாக்கெட்? ஒரே ஜாக்கெட். ஏன்டா 2,100 ரூபாய்ன்னு கேட்டேன். சார், உங்க டீச்சர் ஜாக்கெட்ல ஜன்னல் வைக்க சொல்லியிருக்காங்க. ஆசாரி கூலி 1,100, கொத்தனார் கூலி 800, என் கூலி 300 நான்டா. சரி, கொடுத்துட்டு வந்துட்டேன்டா. தீபாவளிக்கு முத நாள் நைட்டு கொண்டாந்து ஜாக்கெட்டை கொடுத்தான்டா. இவ காலையில ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு முந்தான எடுத்து போத்திக்கிட்டு வர்றா மாப்பிள்ள. இப்படியாங்க? ஆமா மாப்பிள்ள. ஏங்க? ஜாக்கெட்ல ஜன்னல பின்னாடி வைக்கணுமாம்ல. ஏன்டா அப்படி பண்ணான்னு கேட்டேன். வாஸ்து சாஸ்திரப்படி சன்னல் அங்கதாசா இருக்கணும் அப்படின்னாண்டா. மறுநாள் அதே டைலர் வீட்டுக்கு வர்றான்டா. எதுக்கு? ஏன்டா வந்தான்னு கேட்டேன். மேடத்தை வர சொல்லுங்க சார், சன்னலுக்கு கொசுவல் அடிச்சு விட்டு போறங்கிறானே. இந்த பொண்டாட்டிக்கிட்ட பொறுப்பு இருக்குமா? இருக்குமா? இந்த பெண்ணுகிட்ட பொறுப்பு இருக்குமா? இருக்குமா? உடலழகை ஊருமச்ச காட்டக்கூடாது, உடுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது. உடலழகை ஊருமச்ச காட்டக்கூடாது, உடுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது. உதட்டுக்கு மேல் சிவப்பு சாயம் பூசக்கூடாது, உதட்டுக்கு மேல் சிவப்பு சாயம் பூசக்கூடாது. நேர் உழவனுக்கே ஏற்ற பண்ணை மாற்றக்கூடாது. அதுக்கு இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. இங்கிலீஷ் படிச்சாலும் இன்ப தமிழ்நாட்டுல இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. நான்
நான் கேக்குறேன், இந்த காலத்துல பொம்பளை புள்ளைய வளர்த்துறாங்களா? நான் கேக்குறேன், நீ என்ன பொண்டாட்டி வீட்டுல பொம்பளை வீட்டுல பொறுப்பா புள்ள பத்து வளர்த்துற? ஆம்பளை போடுற துணி பூரா போட்ட புள்ள போடுறா ஐயா. ஆம்பளை போடுற பேண்ட போட்ட புள்ள போடுறா, ஆம்பளை போடுற டவுசரை போட்ட புள்ள போடுறா, ஆம்பளை போடுற பனின்னு போட்ட புள்ள போடுறாளே. எந்த ஆம்பளை பையிலாவது பொம்பளை பிள்ளை போடுறோம் சுடிதார போடணும்னு ஆசைப்பட்டானுங்களா? எந்த ஆம்பளை பையிலாவது பொம்பளை பிள்ளை கட்டுறோம் சேலை கட்டணும்னு ஆசைப்பட்டாங்களா? இல்ல எந்த ஆம்பளை பையிலாவது பொம்பளை போடுற நைட்டி போடணும்னு ஆசைப்பட்டாங்களா? இல்ல எந்த ஆம்பளை பையிலாவது லாவி ஓடுற லெக்கின்ஸ் தான் போடணும்னு ஆசைப்பட்டமா ஐயா? ஏங்க சிரிக்கிறீங்க? இல்ல உனக்கு லெக்கின்ஸ் போட்டா எப்படி இருக்குன்னு நினைச்சு பார்த்தா சிரிப்பு வந்துருச்சு. நல்ல சுடுகாட்டு பேய் மாதிரி இருப்பேன். ஒரு ஆடையில ஒழுக்கம் இல்லையா? நான் கேட்கறேன், என்ன ஒழுக்கமா கொடுத்தனம் பண்ற? நான் கேட்கறேன் நடுவர் அவர்களே, அந்த காலத்துல பொம்பளைக்கு பொழுதுக்கு பாடுபட்டாங்க. காத்தால எந்திரிச்சு சட்டிவான கழுவி உடுவாஸ் கொட்டி பயண பள்ளிக்கூடம் தாட்டி புருஷன் வேலைக்கு தாட்டி 9 மணிக்கு கெத்து ஆடு மாடு கொண்டு மேய்ச்சாங்களா? இன்னைக்கு தான் மாடு குறைஞ்சு போச்சு. அன்னைக்கெல்லாம் 7 ஏர் பண்ணையோ 10 ஏர் பண்ணையோ 5 ஏர் பண்ணையோ ஊடுத வராத 5 சோடி காலம் இருக்கு. காத்தால புருஷன் மேலைக்கு போறக்குள்ளே பண்ணை பாக்குறக்குள்ளே பறிச்சு கொட்ட ஆட்டாக்கள் டட்டக்கு முட்டு பறிச்சு கொட்டி ஆட்டி காலை ரெடி பண்ணாத்த 8 மணிக்கு ஏத்தங்கட்டி இறக்க முடியும். அத்தனை மம்பாடு வட்டா கேட்க பொம்பளையும். இந்த காலத்திலே எந்த பொம்பளையாவது ஊட்டுட்டு வெளியே வரலாம்? அப்படி கேளியா? பொழுதாவளிக்கு டிவி 6:30 மணிக்கு ராமயானம், 7 மணிக்கு அண்ணம், 7:30 மணிக்கு கயலு, 8 மணிக்கு மருமவம், 8:30 மணிக்கு 3 முடிச்சு, 9 மணிக்கு சிங்க பெண்ணு, 9:30 எதிர் நீச்சல், 10 மணிக்கு மல்லி, 10:30 தான் அடுப்புலயே வைக்கிற கொள்ளி. அப்படி சொல்லி ஏமாப்ல அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் என்னாச்சு? அந்த கூறுகட்ட தங்க மயில் பெரிய மருமவா என்ன 70 பவுனுமா பித்தளை போட்டுக்கிட்டு வருவா. ஆனா அத கல்யாணத்தானிக்கே சொல்ல. ஆனா மாமியாடு சொன்னா கூட மானங்கட பேசுவேன். கட்டுற வருஷம் கிட்டே படுத்திருந்தாள். அவங்கிட்ட இன்னும் ஒரு வேலை சொன்னாளா? மாமா 7 ஓடுத்தான் நப்பனாக மீதி ஊரா 63 பவுன் பித்தாளைன்னு சொல்லி தொலையில. அதை விட கொடுமைங்க இப்ப மாசமா இருக்கறா. ஏமாப்ல அந்த எதிர்நீச்சல் என்னாச்சு? அந்த கூறுகட்ட சேனி காலு வச்ச குடும்பம் விலகவா போகுது. 4 மருமம் இருக்கிறாங்க அந்த எதிர்நீச்சல்ல. அந்த குணசேரம் முடியலன்னா குடும்பமே இல்லைங்க. ஆனா கல்யாணமாய் 4 வருஷமா சுட்டு புள்ள பக்கிற நினைப்பெல்லாம் சுத்தி திரியுற ஐயா. ஆனா எல்லாரும் ஆளுக்கு 2 குட்டி போட்டுக்கிறாங்க. இவ்வளவு பிள்ளைகளே பெத்து போட்டு அப்புறம் சண்டை கட்டலாம் இல்ல கேட்க மாட்டேங்கிறேன். அந்த கயல் என்னாச்சுன்னு கேட்கறாங்க. நீ பாக்கலையோ கௌதமி? 3 மாசமாவா இருக்கிற? அந்த கயலுக்கு கல்யாணம் ஆகி இந்த வாரத்தோட 72 வாரம் ஆகுதுங்க. இன்னும் அந்த கயலுக்கு பஸ் நைட்டு நடக்க மாட்டேங்குதுங்க. அவளு பால் கொண்டு போறா, பள்ளி உழுகுது, பால் கொண்டு போறா, பூச்சி உழுகுது, பால் கொண்டு போறா, பூரான் உழுகுது. போன வாரம் முந்தின வாரம் அப்ப புருஷன் எழிலு ஹோட்டல் கடைக்கு சாப்பிட போனவங்க கைகளை கால் வலிக்கு மல்லா குழுது இடுப்புல அடி விட்டு போச்சு. இப்ப கூட நம்ம செங்காட்டு மாறித்தாயிட்டு என்ன வேண்டிட்டு வந்தோம் தெரியுமா? அடுத்த வருஷம் கும்பாசம் பண்ணி போடுவாங்க. கும்பாசத்துக்கு நம்ம பட்டிமன்றத்தை நம்ம தேவகோட்டை மகாராஜா தலைமையில பட்டிமன்றம் நடக்கு. ஆத்தா மாறி தாயே செங்காட்டுக்காரி அந்த கயலுக்கு ஒரு ஆம்பளையோ பொம்பளையோ பிறந்தா உங்க அம்பத்துக்கு ஒரு மாலை வாங்கி போடுற கும்பிட்டு வந்தங்க. யாரு குழந்தை பத்திருக்க? யாரா மாலை வாங்கி போடுறது? எங்க நம்ம கையில் இல்லையா? நம்ம கையில் இல்லதான். அதைத்தான் நானும் சொல்றேன். சின்னாலப்பட்டி சிலுக்கு சினிமாக்கு போனா திரையில ஓடுற கதாநாயகன் தரையில வந்து கட்டி பிடிக்கும்னு ஆசைப்பட்டான்னு. டிவியில வாரது, விளம்பரத்துல வாரது, சினிமாவில் வாரது, வீதியில வாரதெல்லாம் வீட்டுக்குள்ள வரணும்னு நினைக்கிறாளே. இந்த பொம்பளை கிட்ட இந்த காலத்துல பொறுப்பு இருக்குதா? எப்படி இருக்கும்? நடுவர் அவர்கள் இங்க படிச்ச வாத்தியார் தானே? ஆமா. அச்சய திருதின்னு என்னங்க? உண்மையிலே அச்சய திருதி என்பது மணிமேகலை அச்சய பாத்திரத்துல சாப்பாடு கொடுத்த நாள். அன்றைய நாள்ல 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா புண்ணியம் கிடைக்கும். இதான் உண்மையான ஆன்மீக நம்பிக்கை. அன்றைய தினத்துல வீட்டுல கல்லு உப்பு வாங்கி வச்சீங்கன்னா செல்வம் பெருகும். இதை விட கூடுதல் தகவல் சொல்றேன். மணிமேகலை பொட்டு தங்கம் கூட அணியாமல் துறவரம் பூண்டவள் தான் மணிமேகலை. இதுதான் உண்மையான அச்சய தேதியோட வரலாறு. நான் சொன்னேன் அடி அச்சய திருதி அன்னைக்கு தங்கமாங்கிறது இருக்கட்டு 10 பேருக்கு சோறாய்க்கு போட்டா புண்ணியம் கிடைக்குங்கிறாங்க. தங்க இன்னைக்கு இல்லைன்னா 4 வருஷம் ஆகல. அந்த புண்ணியத்தை போய் வாங்க முடியுமாடி? ஒரு 10 அரிசி போட்டு சோறு தாக்கு நான் போய் உப்பு வாங்கிக்கிறேன். 2 பேரும் சாமி கும்பிட்டு அன்னதானம் பண்ணலாம்னு சொன்னேன். என் போட்டாட்டி கேட்ட உனக்கு 6 சொன்னாங்க. மேடை கலைவாணர், தமிழகம் எல்லாம் தன்னிகரலா பட்டிமன்றம் நடத்தக்கூடிய மனிதன், பட்டிமன்ற உலகத்திலே பீஸ்வர் என்று பெயர் வாங்கிய செம்மல், வருகின்ற பேச்சாளர்களுக்கெல்லாம் சிரித்த முகத்தோடு அள்ளி அள்ளி வழங்கக்கூடிய பாரி வள்ளல், சிங்கத்தின் பாலை தங்கத்தின் கோப்பையில் ஏந்தியது போல் முகத்தை
ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய உலக நாடுகள்லாம் தமிழ் பரப்பக்கூடிய என் அருமை மாமா தேவகோட்டை மகாராசன் சொன்னார். அதுக்கு பொண்டாட்டி சொன்னா உனக்கு அறிவில்லை, அந்த ஆளுக்கு அறிவில்லைடா. ஏய், இதுக்கு ஏன்டா எனக்கு அறிவில்லைங்கிறீங்க? அவ சொல்றாள், நான் என்ன பண்ணுவேன் தங்கச்சி, அந்த ஆள் பேச்ச கேட்கற மாதிரி இருந்தா நீ அப்படியே போ, எம்பட பேச்ச கேட்கற மாதிரி இருந்தா வீட்டுக்குள்ள பண்ண. நமக்கு இருக்கிறது ஒரு பொண்டாட்டி. தம்பி, இதுல கூட்டணி போடக்கூடாதுப்பா. உனக்கு தனி பொண்டாட்டி, எனக்கு தனி பொண்டாட்டி. நமக்கு இருக்கிறது ஒரு பொண்டாட்டின்னு சொல்லக்கூடாது. அது நம்ம கவிதமி, அது நம்ம ராணி, இவன் நம்ம ரவி. இதெல்லாம் நாம சொல்றோமோ, பொண்டாட்டி மட்டும் சொல்லப்படாத. என்ன நாயா? உனக்கு எத்தனை பிள்ளை? எனக்கு 2 ஆம்பளை பையன். அப்ப நம்மளுக்கு 2 ஆம்பளை பையன். இப்ப இடிக்குதா? நம்ம பொண்டாட்டின்னு சொல்லக்கூடாது. எப்படித்தான் சொல்லணும்? ஓம் பொண்டாட்டி, ஓம் பொண்டாட்டி, ஓம் சம்சாரம், ஓம் சம்சாரா, யுவர் வைஃப், யுவர் வைஃப், ஏன் பொண்டாட்டி, ஏன் பொண்டாட்டி. தப்பிச்சாடா என் பொண்டாட்டி. எனக்கு இருக்கிறது ஒரு பொண்டாட்டி. அவளை விட்டால் வழியில வேற பொண்டாட்டி எனக்கு விதி இல்லை. சின்ன சின்ன பசங்களே கோமரங்கோட்டை தாண்டு நாடு சுத்திட்டு இருக்கிறக்க பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. இந்த கல்ட்டு நாய் போய் பொண்ணு கேட்டா கொடுக்கவா போறாங்க. எப்படியோ அவளை நைஸ் பண்ணும்னு சொல்லி 3 முளை மல்லிகைப்பூவும் 3 கிலோ அல்வா வாங்கிட்டு வீட்டுக்கு போனேன். நீ தின்றுப்பிய? சுகருக்கு சாப்பிட முடியாது சொல்லிதான் கிருஷ்ணா மைசூர் பாய் வாங்கி ஒரு டப்பா தின்றுக்க. அதெல்லாம் தகவல் வந்துருச்சுங்க. இப்பதான் சாயந்தரம் எவன்டா போட்டு கொடுத்தவன்? சரவணம் போட்டு கொடுத்தானா, அரவிந்தான் போட்டு கொடுத்தானா? இல்லை வாங்கி கொடுத்த வாங்கி கொடுத்த வந்து நீ தானே கொரியர் போட்டவன். உன்னை யாரா சொல்ல சொன்னது? இரு, அவன் கீழே வந்து செய்வன வைக்கிறேன். நடுவர் அவர்களை 3 முளை மல்லிகைப்பூ எடுத்தவ கொண்டையில வச்சு, 3 கிலோ அல்வா எடுத்தவ தொண்டையில வச்சு, அடியே சித்திரை மாசம் வந்திருக்குது, நகை என்ன 5000 10,000 விற்குது, அது விற்குது 1,50,000 ரூபாய்க்கு. எங்க போறது காசுக்கு? அதனால தை மாசம் அரைப்பானா உனக்கு 5 பவுன்ல அட்டி வண்டி போடுறேன்னு. நீ பண்ணி கிழிச்ச 15 வருஷமா கிழிப்பு தெரியாதா? நீ 5 பவுன்ல அட்டி வண்டி ஏத்தறையான்னா என்னதான் பண்றது சொல்லுனே. ஒரு பேருக்கு அரைப்பவுனாலும் வாங்கி கொடுன்னா. இந்த டீலிங் பிடிச்சிருந்தது. குன்னத்தூர் சந்தையில கொண்டு போய் 2 வெள்ளாட்டை 54,000 ரூபாய்க்கு வித்து பணத்தை கொடுத்து போய் வாங்கிட்டு வந்தேன். சும்மா தானே இருக்கிற வண்ணா நேரா ஈரோடு போனோம்ங்க. அங்க போய் பார்த்தா அந்த கடைக்கு முன்னால 5000 பேர் நிக்கிறா. அட 5000 பேர் நிக்கிறாங்க. ராசியான கடை, சின்ன கடை, நிறைய கடை இருக்குது. அங்க போல நாங்க பரம்பரையா இதுலயே ஏத்துங்கிறான். என்னதாண்டி பண்றதுன்னு இங்கேயே கோருனா. அதுல எவனோ ஒருத்தன் சொல்லி இருக்கிறேன், 1.25 to 2.25 நகை வாங்கினா குபேர யோகம். நாங்க ஓவையில மணி 12:20. எப்படி 2.25 வாங்குறது? 5000 பேர் விடுவான உள்ளுக்குள்ள போறக்கு. என்னதாண்டி பண்ணலாம்னே. வாசல்ல சேர் போட்டிருந்தாங்க, பேப்பர் போட்டிருந்தாங்க. உட்காந்துக்கிட்டே பேப்பர் கையில் கொடுத்து ஒரு டீயை வாங்கி கொடுத்தா குடிச்சிட்டு இருந்து சேலை எடுத்து இப்படி சொருவினா. கரெக்ட். என் பொண்டாட்டி கொலாயடி சண்டையில பிஹெச்டி முடிச்சவ. அவ குடத்தை எடுத்துட்டு வீதிக்கு வரான்னா எவ்வளவு வாசலுக்கே வர மாட்டான். வாய திறந்தா வங்க கடலே வத்தி போவும். வண்ணமா கேப்பா. பட்டப்படன் உள்ள போனாவா இருக்க. மணி 1 1 1/4 2 2 10 ஆளை காணோம். எனக்கு இங்க பிரஷர் 100 150 200 250 ஏகுறது. வந்தா கடை வச்சிருக்கிறானே 1.25 to 2.25. கரெக்டா 2 மணி 13 நிமிஷத்துக்கு வெளியே வந்தான். மாமா ஆறாப்பவன் வாங்கிட்டேன்னு கையை தூக்கின பாருங்க. கழுத்துல இருந்து 5 பவுன் சங்கிலி காணுங்க. அது எவனும் நல்ல நேரம் பார்த்து அடிச்சிருக்கான். இன்னைக்கு அரைப்பவனு காசப்பட்ட 5 பவுன் தொலைச்சிருக்கிறாளே, இது பெண்களுடைய பொறுப்பா? அப்படி கேளியா? நடுவர் அவர்களே, அன்னைக்கு எல்லாம் பட்டிமன்றம் முடிச்சு ஊடு போனா எங்க அம்மா, ஏன் சாமி பல்லவாளை போனியா எடா சோறு பாட்டாங்களா? அம்மா அருமையான சாப்பாடு கோயச்சோறு கிடைக்கணுமே. நீ வெகு தூரம் போய் போட்டு வந்திருக்கிற பொண்ணு போய் படுத்தின்னு வெடி தூங்குவேன். போய் கைய கால கழுவும்பா. நான் கை கால் கழுவிட்டு வண்டி நிறுத்திட்டு வீட்டுக்குள்ளதான் போவேன். தோசைகள் சொய்னு காஞ்சாய். அடே நம்ம வெள்ளை எங்கேயும் மொட்டு வைக்கும் தொலை விட்டுதுமில்ல. நேத்து கொன்னக்கார மேடைக்கு போனா நம்ம மொட்டை மாடியிலே அந்த குறி கூட்டுக்கிட்ட 17 போட்டு வச்சிருந்துக்குது. எடுத்தாந்து கொடுத்தேன்டா ஒரு மொட்டு தோசை போட்டு கொடுக்குறேன். ஆனால் கொக்கா ஊர்லேருந்து வந்தப்பா ஏதோ யூடியூப்பை பார்த்து முறக்கத்தால போட்டு பருப்பு பொடி செஞ்சாலாமா. இந்த மொறு 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 ஒரு பொடி தோசை போட்டு கொடுத்தா. அட தங்கோ நேற்று சனிக்கிழமை நெய் காய்ச்சினே, இந்த ஒரு நெய் தோசை போட்டு தரேன்னு நான் சாப்பிட்டு முடிக்க வரைக்கும் நீ பெத்த தாய் நடுவர்களே வேணுமா வேணுமா வேணுமான்னு தோசை ஊற்றி கொடுப்பா. 4 தோசை திங்கலாம்னு உட்காருவாங்க, 7 தோசை சாப்பிடுவாங்க. அவகிட்ட இருந்ததுங்க பொறுப்பு. இப்போ வீட்டில் ஒருத்தி இருக்கா, ஜில் ஜில் ராணி ஜிலேபி. யார் மாப்பிள்ள? என் பொண்டாட்டி தான் சண்டாளி. ஒரு தோசை தான் கல்லில் ஊற்றி இருப்பான். மாமா போதுமா?
அடி ஒண்ணுதான் ஊத்திக்கிற ஊத்து மாமா போதுமா போதுமா. மாமா போதும்மா போதும்மா போதுங்கிற அந்த தோசை திடீர்னு அந்த லைட் கம்பத்துல தூக்கு போட்டு தோக்கிடேனுங்க மாப்பிள்ளை ஏன் முண்டாட்டில அப்படி கிடையாது. தோசை மாவு கரைக்கிறதுக்குன்னு இவ்வளவு பெரிய குண்டான்னு அமைச்சிருக்கான். இதுல 2 கரண்டி மாவை போட்டு தண்ணியை ஊத்தி என்கிட்ட கேப்பா, மாமா தோசை ஊத்துவா, மாமா தோசை ஊத்துவா. கவனமா கேட்கணும் அவர் பேசுறத. மாமா தோசை ஊத்துவா. ஓ உங்களை ஊத்த சொல்றா? என்ன ஊத்த சொல்றாடா? ஆனா என் பொண்டாட்டி மாதிரிலாம் தோசை சுட முடியாது. நீ என்னென்ன தோசை சாப்பிட்டுருக்க? நான் என்ன வெங்காய தோசை சாப்பிட்டுருக்கிறேன், தக்காளி தோசை சாப்பிட்டுருக்கிறேன், முட்டைக்கோஸ் தோசை சாப்பிட்டுருக்கிறேன், பொடி தோசை சாப்பிட்டுருக்கிறேன், முட்டை தோசை சாப்பிட்டுருக்கிறேன், உருளைக்கிழங்கு தோசை சாப்பிட்டுருக்கிறேன், அப்புறம் இது தோசை சாப்பிட்டுருக்கிறேன். கும்ம தோசை சாப்பிட்டுருக்கியா? அது என்னங்க புதுசா இருக்குது கும்ம என் தோசை? பொண்டாட்டி சுடுவா. இதென்ன கேரளா ரெசிபியா இல்ல கர்நாடகா ரெசிபியா? இது எங்க ஊர் ரெசிபி. ஓ, தேவமாட்ட பொண்டாட்டி ரெசிபி. ஓ என்னங்க எப்படி தெரியுமா சுடுவா? சொல்லுங்க தோசை கல்ல வச்சு அப்படியே எண்ணெயை ஊத்தி 1 கரண்டி மாவை ஊத்தி இவ்வளவு பெரிய கரண்டி வச்சிருப்பா. இப்படி செதுக்கி செதுக்கி கும்மலா கொடுப்பா. இதுக்கு பேரு தான் கும்ம தோசை. இதையும் தின்னு மட்டும் நீ ஊருக்குள்ள உயிரோட சுத்துற. உன்னோட சேர்ந்து உயிரோட சுத்தேன் ஆகணும். நடுவரவர் ஒரு மனுஷனுக்கு நிம்மதியான சாப்பாடு வைப்பங்க. காத்தால எந்திரிச்சா அவசர அவசரமா தின்னு போட்டு வேலை வெட்டிக்கு ஓடுறோம். மத்தியானம் வெந்ததோ விதியோ டிஃபன் பாக்ஸ்ல இத்தனை போட்டு தர தின்னு போட்டு வாரோம். ஒரு மனுஷன் நிம்மதியா சாப்பிட்றது நைட்டு சாப்பாடு தானே. அவன் எங்கேயோ காத்தால எந்திரிச்சு போட பரதேசியாடு சுத்தி போட்டு ராத்திரி தான் வீட்டுக்கு வரேன்.